ஸோ இந்த Honor 20 ஃபோன் லான்ச் ஆகையில் அதோட சாஃப்ட்வேர் சப்போர்ட், ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இது எதை பற்றியும் ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ Huawei பேன் இஷ்யூ நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது அதை பற்றி தெரியாமல் அரைகுறையாக ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ வீடியோவை நான் ஹோலில் வச்சுருந்தேன். ஸோ இந்த இஷ்யூக்கு இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. Huaweiக்கு யூஎஸில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோ இல்லைனா சப்போர்ட்லேயோ எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த சாஃப்ட்வேர், அந்த Huawei பேன், அந்த இஷ்யூஸ்லாம் விட்டுட்டு வெறும் ஒரு ஃபோனாக பார்த்தா இந்த Honor 20 அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு வர்த்தா? இந்த ஃபோனை வாங்கலாமா இல்லை கன்சிடராது பண்ணலாமா? வெல், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். Honor 20 எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸ் மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, சென்டரில் அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்பேர் பண்ணல. லைட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். 175 கிராம் தான் வெயிட்டு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்லிப்பரி கிளாஸ் பேக்கோட வர ஃபோன் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது மிட் நைட் பிளாக் வேரியண்ட். இது கொஞ்சம் மியூட்டடாக இருக்குது, கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷியாக பில்ட் வேணும்னா சஃபயர் ப்ளூ ஆப்ஷனும் இந்தியாவில் விற்கிறாங்க. ஸோ லுக்ஸ்னு பார்க்கையில் Honor 20 பார்க்க நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சாலிடான ஃபீல் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்ன நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா, முதல்ல Honor என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ மோஸ்ட்டாக இது கொர்லா கிளாஸ் கிடையாது, வேறு ஏதோ கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இதில் இல்லை. மைக்ரோ எஸ்டி சப்போர்ட்டும் கிடையாது, ப்ளஸ் ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் கிடையாது. Honor பாக்ஸில் ஒரு டைப் C to ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்டரை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதுலேருந்து வர அவுட்புட் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பீக்கர் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ். இங்கே உள்ள டைப் C போர்ட் இது USB 2.0. ஆனால் இதுக்கு Huaweiயோட 22.5 வாட் சூப்பர் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. உள்ள 3750 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை 0லேருந்து 60 வரைக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிடலாம். இந்த பேட்டரி லைஃப்னு வரையில் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த Honor 20 நான் என்னோட ப்ரைமரி ஃபோனாக ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் யூஸ் பண்ணேன். அந்த யூஸ் பண்ண நாள் எல்லாமே நாள் முடியல அட்லீஸ்ட் 30% பேட்டரி பாக்கி இருந்துச்சு. இதெல்லாம் மாடரேட் யூஸோட. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இந்த பேட்டரி அட்லீஸ்ட் ஒரு நாள் தாங்கும். ஸோ இது காரணம் பார்த்தீங்கன்னா உள்ள 7 nm சிப் கொடுத்துருக்காங்க. இது Huaweiயோட ஃப்ளாக்ஷிப் Kirin 980 சிப். ஸோ அடுத்த காரணம் சாஃப்ட்வேர். இங்கே Magic UIயில் இது ரன் ஆகிட்டு இருக்கு. Magic UI பேசிக்காக MUI தான். Honor 20க்காக பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ இது Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Magic UIயில் நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் லான்ச்சரில் கூகுள் ஃபீட் லெஃப்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப் ட்ராவர் வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே ஆப் ட்ராவருக்கு தனியாக ஒரு ஐகான் கொடுக்கறதுக்கு பதில் ஸ்வைப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்வைப்பை பற்றி பேசல, இங்கே ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதுவும் நல்லா தான் ஒர்க் பண்ணுச்சு. செக்யூரிட்டின்னு பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன், ப்ளஸ் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் கொடுத்துருக்காங்க பவர் கீழே. ஜென்ரலாக எனக்கு சைடில் உள்ள பிளேஸ்மெண்ட்ஸ் பிடிக்காது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததில்லை. பட் இந்த ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. தொட்டாலே உடனடியாக அன்லாக் ஆச்சு. ஸோ கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். டாப்பில் நீங்கள் பார்க்குறது இது IR பிளாஸ்டர் கிடையாது, இது ப்ராக்சிமிட்டி சென்சர். மோஸ்ட்டாக எல்லா ரிவ்யூஸ்லையும் ஆர்டிகல்ஸ்லையும் இது IR பிளாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட அன்பாக்சிங் வீடியோவில் நான் இதை ப்ராக்சிமிட்டி சென்சர்னு சொல்லல. நிறைய பேர் இல்லை அது IR பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அட்லீஸ்ட் இங்கிலீஷ் சேனலில். ஸோ இதை இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்பர் 1, இது Honorோட அஃபிஷியல் சப்போர்ட்லேருந்து உள்ள கன்ஃபர்மேஷன். Honor 20ல் IR பிளாஸ்டர் கிடையாது. நம்பர் 2, Honor View 20ல் பார்த்தீங்கன்னா இதே ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்குது, அது பக்கத்தில் IR பிளாஸ்டர் இருக்குது. இந்த IR பிளாஸ்டர் Honor 20ல் இல்லை. நம்பர் 3, ஃபோன் டெஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி பார்க்கல இந்த ஃபோனில் IR பிளாஸ்டர் கிடையாது அப்படின்னு கிளியராக சொல்லுது. கம்பேரிசனுக்கு இதே ஃபோன் டெஸ்டர் ஆப் Redmi Note 7 Pro, Mi A3லலாம் பார்த்தோன்னா IR பிளாஸ்டர் இருக்குன்னு கரெக்டாக காமிக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பி சாஃப்ட்வேருக்கு வருவோம். Magic UI இங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு, ரெஸ்பான்சிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். உள்ள அந்த Kirin 980 சிப்பும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போ வீடியோக்கு போர்ட்ரேட் மோட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. கேமிங்னு பார்த்தா Honor 20ல் எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன கேம் ரன் பண்ணாலும் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. டெக்னிக்கலாக இங்கே உள்ள Mali G76 MP10 GPU இப்போது Snapdragon 855ஓட Adreno 640 அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் இங்கே Honor GPU டர்போ கொடுத்துருக்காங்க, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக என்ன கேம்ஸாக இருந்தாலுமே நல்லா தான் ரன் பண்ணிச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கேம்ஸ் நல்லா ரன் ஆனது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு காரணம் இங்கே உள்ள 6.26 inch டிஸ்பிளே. இது ஒரு IPS LCD டிஸ்பிளே. இந்த ப்ரைஸில் நம்ம இப்போலாம் AMOLED தான் பார்க்குறோம். ஸோ AMOLED இல்லாதது ஒரு ஏமாற்றம். ஆனால் இது ஒரு நல்ல Full HD + IPS LCD பேனல். ஷார்ப்பாக இருக்குது, நேச்சுரல் கலர்ஸோடு வருது. வியூவிங் ஆங்கிள்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பிரைட்னஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெளியில் அவுட்டோர்ஸ் யூஸ் பண்ணல எந்த பிரச்சனையும் இல்லை.
இங்கே டாப்பில் உள்ள இந்த பஞ்ச் ஹோலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச் ஹோல் மோஸ்ட்டாக டிஸ்டர்பன்ஸாக இல்லை. ஏன்னா இப்போ ஒரு கேம் விளையாடினாலும் சரி, ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, கை அதை கவர் பண்ணிடும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை பார்க்கையில். ப்ளஸ் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஏதாவது வால்பேப்பர்ஸ் போட்டோன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு சுத்தமாக அது பிடிக்கலன்னா ஆனர் அதை டோட்டலாக பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற செல்ஃபி கேமரா இது ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா f2 லென்ஸோட வருது. எடுத்த இமேஜஸ் நல்லாவே வந்துச்சு. டீட்டெயில் லெவல், ஸ்கின் டோன்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. போர்ட்ரேட்ஸ்னு பார்த்தாலும் எட்ஜ் டிடெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. செல்ஃபீஸில் மட்டும் இல்லை, பின்னாடி உள்ள ரியர் கேமரா வச்சு எடுக்கிற போர்ட்ரேட்ஸ்லையும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் இங்கே ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஓவரால் Honor 20ல் பேக்கில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 48 மெகா பிக்சல் Sony IMX 586, இது f1.8 லென்ஸோட வருது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே இந்த டைனாமிக் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹைலைட்ஸ், இந்த ஸ்கையில் உள்ள ஹைலைட்ஸ், கிளவுட்ஸ் எல்லாமே ப்ளோ அவுட் ஆகாமல் நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த பால்கனியில் உள்ள ஷேடோஸ்லையும் டீட்டெயில் இருக்குது. கலர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே இந்த க்ரீன் வந்து ரொம்ப சேச்சுரேட்டடாக இல்லை, நேச்சுரலாக இருக்குது. இமேஜஸில் டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எல்லா IMX 586 இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மாதிரியே இதுவும் டிஃபால்ட்டாக 12 மெகா பிக்சல்ஸ் தான் எடுக்கும். வேணும்னா 48 மெகா பிக்சல் மோடுக்கு நம்ம மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 48 மெகா பிக்சல் AI அல்ட்ரா கிளாரிட்டி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது நைட் மோட் மாதிரி ஒரு சில செகண்ட்ஸ்க்கு ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ இதில் உள்ள ரிசல்ட்ஸ் ரெகுலர் ஷாட்ஸோட பெட்டராக இருந்துச்சு. ஸோ இந்த உதாரணத்தில் ஜூம் பண்ணி பார்க்கையில் இந்த மரத்தில் உள்ள இலை எல்லாமே இப்போ அந்த 12 மெகா பிக்சல் ஷாட்டில் எடுத்தது அந்த எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை, பட் நல்லா டிஃபைன்டாக இருக்குது இந்த 48 மெகா பிக்சல் ஏஐயில் எடுத்த ஷாட். இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் இன்னும் கிளியராக உங்களுக்கே தெரியும். லோ லைட்க்கு Honor 20ல் ஒரு டெடிகேட்டட் நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நைட் மோட் இமேஜஸை பிரைட்டன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலையும் இன்னும் அதிகமாக ஆக்குது, இல்லை நாய்ஸ் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இங்கே உள்ள ரெண்டாவது சென்சர் 16 மெகா பிக்சல்ஸ், இது f2.2 அல்ட்ராவைட் லென்ஸோட வருது. ஸோ இங்கேயும் டைனாமிக் ரேஞ்ச், கலர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஜென்ரலாக இந்த மாதிரி அல்ட்ராவைட்ஸில் குவாலிட்டி டிப் ஆகும். ஆனால் இந்த Honor 20ல் அந்த மாதிரி நடக்கலை. மூணாவது சென்சர் டெப்த் சென்சர் நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். நாலாவது ஃபைனல் சென்சர், இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ கேமரானா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக போய் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக்ரோ லென்ஸ், மேக்ரோ கேமராஸ் நம்ம வேறு ஃபோன்ஸில் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இது Honorக்கு யூனிக்கான ஒரு விஷயம். நல்லாவே ஒர்க் ஆச்சு. வீடியோன்னு வரையில் Honor 20ல் 4K 30 FPS தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த ரெசல்யூஷனில் EIS சப்போர்ட் இருக்குது. Honor இதை AISன்னு சொல்கிறாங்க, AI இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஆனால் அது பேசிக்காக ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இங்கே இருக்குது, நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டேஜ் நல்லா டீட்டெயில்டாக, நல்ல கலர்ஸ், எக்ஸ்போஷர் எல்லாமே கரெக்டாக, ப்ளஸ் ஸ்டேபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் வேணும்னா 1080 60 FPS ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் AISோட வருது. ஸோ இப்போ 6GB RAM 128GB Honor 20 33,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறது இது OnePlus 7க்கு டைரக்ட் காம்படிஷனாக இருக்குது. Honorல ஒரு சில எக்ஸ்ட்ரா கேமரா சென்சர்ஸ் இருக்குது, பெட்டரான செல்ஃபி கேமரா இருக்குது, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் லைட்டாக காம்பேக்டாகவும் உள்ள Kirin 980 சிப் கிட்டத்தட்ட Snapdragon 855ஓட அதே பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது. ஸோ இந்த Honor 20 வாங்கலாமா? வெல், அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காம்படிஷனை பார்ப்போம். OnePlus 7ல் AMOLED பேனல் இருக்குது, UFS 3.0 இருக்குது, USB 3.1 Type-C, day-to-day water resistance, ப்ளஸ் Oxygen OS. உங்களுக்கு LCD ஓகேனா Asus 6Z இன்னும் சீப்பாக இருக்குது, ப்ளஸ் ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வருது, ப்ளஸ் அந்த தாறுமாறான ஃப்ளிப் கேமராஸும் இருக்குது அதில். இப்போது நம்மளுக்கு Redmi K20 ப்ரோவும் கிடைக்குது இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு. இதில் ஆல் ஸ்க்ரீன் AMOLED, மல்டிபிள் கேமரா, Snapdragon 855 எல்லாமே இன்னும் சீப்பான ப்ரைஸ்க்கு வருது. ஸோ திருப்பியும் இந்த ஃபோன் வாங்கலாமா? வெல், Honor 20 ஒரு நல்ல ஃபோன் தான். என்ன இதில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே கரெக்டாக பண்ண முடியுது. ஆனால் இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி இது கொஞ்சம் காம்படிட்டிவான செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் உங்களுக்கு இந்த கேமராஸோ இல்லை கண்டிப்பாக ஒரு Honor ஃபோன் வேணுமோ அப்படின்னு இல்லாத வரைக்கும் இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வாங்கலாம். பட் இந்த ப்ரைஸிங்க்கு இல்லாமல் இந்த Honor 20 ஒரு ப்ரைஸ் கட்டோடு வந்துச்சுன்னா, ஒரு 28,000 ரூபாய்க்காவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் Honor 20 பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா? இல்லைனா உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லைனா Honor ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.